போன பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகி வெண்டியும் காவலர்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ மாஸ்டர் டீலுக்கோட கடைக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு எப்போ எல்லாம் தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க மாஸ்டர் டீலுக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சரின்னு இவங்க 2 பேரும் இதுதான் உண்மைன்னு போட்டு உடைக்க மாஸ்டர் டீலுக்கும் எப்படியாவது நம்பிடுறாரு. சரி நான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நம்ம மாஸ்டர் டீலுக்கு போயிட்டு நம்ம ஊர் தலைவியை கூட்டிகிட்டு வந்து அவங்ககிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லி அவங்களையும் நம்ப வச்சாச்சு. சரி அந்த புனித யாழை கண்டிப்பாக அந்த ஃபெட்டியை தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம எப்படியா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம தான் போய் எடுத்தோம் அப்படிங்கிறது யாருக்குமே வெளியே தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா அது 2 தேசத்துக்கும் இடையிலான ஒரு உறவை பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்க அந்த 7 தேசங்களுக்கு இடையிலான உறவையும் அது பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி தான் பண்ணாங்கன்றதே தெரியாத அளவுக்கு முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம கதாநாயகி அப்புறம் மாஸ்டர் இலு கூட பைமான் இவங்க 3 பேரும் அந்த ஃபெட்டியோட மறைவிடத்துக்கு போகிறாங்க. சரி மறைவிடம்னா என்னப்பா 2 காவலர்கள் ஒரு தலை ஒரு 10 அடியாளுங்க இருப்பானுங்கன்னு பார்த்தா இங்கே நெருப்பெல்லாம் வச்சு ஏதோ ஒரு பாதுகாப்பெல்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் எப்படியும் நம்ம கதாநாயகியெல்லாம் வந்து கடந்து போகிறாங்க. எல்லா தடைகளையும் தாண்டி போயிட்டு இருக்க நம்ம குழு ஒருத்தனை சந்திக்குது. அதெல்லாம் ஒரு ஃபெட்டியோட ஒரு காவலர். அவன் பார்த்தோன்னே செம்ம ஷாக்காக கத்துறான். இல்லை என்ன தின்றாத அப்படின்னு கத்துறான். உடனே பார்த்துட்டு ஓ இல்லை நீ மனுஷனா, அது வந்து தளத்தில் இருந்த மொத்த பாதுகாப்புமே வந்து உடஞ்சிருச்சு, அதாவது உடைக்கப்பட்டுருச்சு, நான் வந்து இதை அபிஸோட தான் தாக்குறாங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம கதாநாயகி வந்து எனக்கு புனித யாழ் வேணும் அப்படின்னு சொன்னோடனே உனக்கு எப்படி இங்கே புனித யாழ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆஹா கதாநாயகி மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்னு நினச்சா அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. அவனே சொல்லிடுறான் இந்தமாரி இந்த புனித யாழ் வந்து ஒரு ரூமில் வச்சு பூட்டி இருக்குது, அந்த பூட்டின சாயை வந்து உள்ளே நீ போனீங்கன்னா இன்னொருத்தங்கிட்ட இருக்கும், ஆனால் யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியாது, உள்ளே போய் நீயே கண்டுபிடிச்சிக்கலாம், ஆனால் என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறான். நம்ம கதாநாயகி வந்து முகமூடி போட்டுறதுனால கதாநாயகி அவங்க டீமில் ஒரு ஆள் நினச்சிக்கிட்டான் போட்டிருக்கேன். அதனால தான் எல்லாத்தையும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான் மான்ஸ்டர்க்குள்ளே ஏற்கனவே வந்து ஒரு ஹார்பிங்கர் வந்து நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஒரு ஹார்பிங்கர்னா வந்து இந்த ஒரு முன்னோடின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 4 பேர் போகிறாங்கன்னா அதில் வந்து ஒரு தலைவன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆள். அவங்கள தான் வந்து இந்த ஹார்பிஞ்சர் அதாவது முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பேர் வந்து சிக்னோராவான். அவன் மட்டும் உனக்கு பிடிச்சான்னா கண்டிப்பாக உனக்கு செம்மையாக டார்ச்சர் பண்ணுவான். அதுமாரி டார்ச்சர் பண்ணாலும் நான் தான் இதெல்லாம் உன்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறத மட்டும் அவங்ககிட்ட சொல்லிடாத, எதையுமே சொல்லிடாதீங்க, அடிச்சும் கேட்பாங்க அப்பயும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். சரி நீங்கள் பேசி முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது பையன் வந்து சிக்னோராவா என்ன ஒரு வித்தியாசமான பேராக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம டீலுக்கு தான் வந்து சொல்கிறாரு மொத்தம் ஹார்பின்ஸ் வந்து மொத்தம் 11 பேர் இருக்காங்களாமா. அதில் 8வது ஆள் பேர் தான் சிக்னோராவான். இந்த சிக்னோரா அப்படிங்கிறது அந்த 8வது பொசிஷனுக்கான பேரா இல்லை அந்த ஆளோட பேராங்கிறது தெரில, இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். இந்த ஃபெட்டியால் இந்த 7 தேசத்துக்குள்ளேயும் எப்படி வேணால் போக முடியுது அப்படின்னா அதுக்கு இந்த 11 ஹார்பிங்கர்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் சிக்னோராக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போகிறாங்க. சரின்னு உள்ளே தேட வரும்போது தற்செயலாக ஒரு ரூமுக்குள்ளே போயிருப்பாங்க. அங்கே ஒரு காவலர் இருப்பான். அவங்ககிட்ட நம்ம கதாநாயகி பூரா பொய்யா சொல்லி எப்படியாவது அந்த புனித யாழை பற்றியோ இல்லை அந்த சாவி ஆட்டை இருக்குன்றதை பற்றியோ ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது, எல்லா பொய்யும் வேஸ்ட். திருப்பி அது கடைசியில் அவன் சண்டையில் தான் முடியும். சண்டை போட நம்ம கதாநாயகி சொல்லியே தரணும். சிறப்பான சம்பவம் பண்ணிவிட்டு அடுத்த ரூமுக்கு போயிட்டாங்க. அடுத்து இன்னொரு அறையில் இன்னொரு காவலரை பார்ப்போம். அவன் செம்ம பயந்தவங்களே, ஜஸ்ட் நம்ம கதாநாயகி கொஞ்சம் தான் மிரட்டுவாங்க, அதுக்கே அவன் பயந்துக்குவான். பயந்துக்கிட்டு எம்மா தாயன்ட்ட சாவியே இல்லை, நீ வேற எவன்ட்டையா போய் கேட்டுக்கோ, என்னை தயவுசெய்து விட்டுரு அப்படின்னு சொல்ல அடுத்த அறைக்கு நம்ம கதாநாயகி கிளம்பிட்டாங்க. இது என்னடா கதாநாயகிக்கு வந்த சோதனை, எங்கே தெரியும் சாவி கிடைக்கலையேன்னு பார்த்தா கடைசியில் 4 பூச்சிங்க ஒரு பொட்டியை பாதுகாத்துட்டு இருக்குங்க. அந்த 4 பூச்சியும் கொண்டுட்டு பார்த்தா அந்த பொட்டிக்குள்ளே தான் சாவி இருக்குது. இத்தனை காவலர்களை நம்பி கொடுக்காத அந்த சாவியை 4 கொசுவை நம்பி கொடுத்துருக்காங்க. என்ன ஃபெட்டியோ போங்க. சரி அந்த சாவியை எடுத்துக்கிட்டு அவங்களாம் அந்த ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்குள்ளே போய் பார்த்தா ஒரே ஒருத்தன் தான் அங்கே இருக்கான். அவன் நம்ம ஆளுங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். எங்கடா இருந்து வந்து தொலைகிறீங்க நீங்கள்லாம்? சிக்னோரா கண்டிப்பாக இந்த மாதிரியான குறுக்கீடுலாம் அதுவும் இந்த விஷயத்தில் வந்து ஏற்றுக்க மாட்டா. சரி அப்போ உங்களை நானே பார்த்துக்கிறேன், இந்த விஷயத்தில் எதுக்கு சிக்னோரா வர வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அவனை நம்ம கதாநாயகி நறுக்கு 4 கொட்டு மண்டையில் வச்சு அவனை ஒரு ஓரமாக தூக்கி போட்டு அந்த புனித யாழை போயிட்டு எடுக்கிறாங்க. எடுத்த உடனே பையன் ஹப்பா அப்படியே புனித யாழை வந்து நம்ம கிட்ட வந்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒருத்தன் அடிவானால அவனை காணம் போட்டிருக்கு. எங்கடா அவன் காணோம், இப்போ தான் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். சிக்னோரா வந்து உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். சரி அதான் புனித யாழ் கிடச்சிருச்சுல்ல, அதனால் அங்கேருந்து கிளம்பி நம்ம மாஸ்டர் கூட கடைக்கு வந்தாச்சு. போனவொடனே நம்ம வெண்டி வந்து நம்மளை வாங்கன்னு வரவேற்க, புனித யாழை பார்த்து பூரிக்க, அப்புறம் அந்த புனித யாழை பற்றி வர்ணிச்சு அவன் நினைவுகளில் மூழ்கி போக, ஏன்னா இவன் தானே காட்டின் கடவுள் பார்படோஸ், இவன் தான் அதை யூஸ் பண்ணியிருப்பான். அவன் அதை பற்றி யோசிச்சுட்டு பழைய நினைவுகளில் மூழ்கி போக நம்ம ஊர் தலைவர் ஜீன் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வந்து ஒரே வெட்டிட்டு நம்ம வெண்டியை பார்த்து உன்னால இப்போ டுவாலினை கூப்பிட முடியுமா அப்படின்னு நம்ம ஜீன் கேட்குறான். அதுக்கு நம்ம வெண்டி இது என்னதான் அந்த உண்மையான புனித யாழாக இருந்தாலும் இதை வச்சு என்னால் கண்டிப்பாக டுவாலினை கூப்பிட முடியுமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா இது வந்து ஒரு 1000 வருஷம் பழமையான பொருள். இப்போ வந்து இதுக்குள்ள இருக்கிற
அந்த its animal காற்றின் சக்தி power வந்து has run குறைஞ்சு dry. போயிருக்கும். இப்போ In இது this இருக்க நிலைமையில condition, you couldn't நம்மளால play மாஸ்டர்ல music கூட fit அந்த for கடைக்கு even கூட ஒரு Diluc's பொருத்தமான tavern பாட்டை with வாசிக்க it. முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே Bards fight மாஸ்டர்லுக்கு to get வந்து on the stage என் of my கடையில எல்லாம் tavern. பாடுறதுக்கு Don't make பாடகர்கள்லாம் போட்டி assumptions. போடுவாங்க, நீ அதெல்லாம் தப்பு கணக்கு போடாத அப்படின்னு மாஸ்டர் டிலுக் சொல்றாரு. important இது right இப்போ now, ரொம்ப Master முக்கியமா Diluc. உங்களுக்கு மாஸ்டர் டிலுக் அப்படின்னு நம்ம பைமான் கேட்டு Did you அடுத்து just வெண்டி borrow கிட்ட the போய் holy lyre to play நீ அந்த music for புனிதையாழ hundreds போய் of போய் இந்த years? கடையில வாசிக்க வாடா கேட்ட அப்படின்னு நம்ம பைமான் வெண்டியை பார்த்து கேட்க அதுக்கு நம்ம வெண்டி Anyway, we won't be able to call Dvalin. நம்மளால அந்த புனித யாழை வச்சு டுவாலெல்லாம் கூப்பிட முடியாது. இந்த புனித யாழ் நல்லா தான் இருக்கு, ஆனா அது இடையில இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் அந்த கம்பி மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து சரியில்லை. இதை பத்தி நீ பார்த்து கதாநாயகி அப்படின்னு அவங்க சொல்ல எனக்கு Relax, இதெல்லாம் it's சரி not பண்ண broken. தெரியாதா தொப்பி தலையான்னு It's அவங்க just சொல்ல that the intensity of அதுக்கு its நம்ம animal வெண்டி இது power ஒன்றும் has உடஞ்செல்லாம் greatly போகல, diminished. இதுல இருக்கிற அந்த காற்றின் தீவிரம் அதோட சக்தி தான் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. Do you still நீங்க have இன்னும் அந்த Dvalin's டிராகனுடைய teardrop கண்ணீர் crystal துளியை with you? வச்சிருக்கீங்களா? அதான் கிறிஸ்டல் ரெட் கலர்ல இருந்துச்சு, நம்ம கதாநாயகி ப்ளூ கலர்ல மாத்தினாங்கல்ல, அது இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதை அது மாதிரி யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கதாநாயகி அதை யூஸ் பண்றாங்க. அதோடய பார்க்கறதுக்கு ஒரு புதுசு போலே ஆயிடுது. உடனே நம்ம வெண்டியும் நான் நினச்ச மாதிரியே வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே நம்ம கதாநாயகிக்கு அந்த கண்ணீர் துளியை தூய்மைப்படுத்துனதுக்கு ஒரு நன்றியும் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த புனித யாழ் வந்து ஒரு சக்தி இழக்காது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதை முழுசாக நம்ம சரி பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு நிறைய கண்ணீர் துளிகள் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அதை எப்பறம் நம்ம எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு நம்ம கதாநாயகி கேட்க அதுக்கு வெண்டி சொல்கிறான், நம்ம டுவாலின் வந்து ஏற்கனவே அழுதுகிட்டு தான் இருக்குது, ஏதோ ஒரு தனிமையான இடத்துல துன்பத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்து நம்ம ஜீன் சொல்கிறாங்க, இது வந்து கதாநாயகி மட்டும் தனியாக செஞ்சு முடிக்க முடியாது, நான் இன்னும் கொஞ்சம் வீரர்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நமக்கு அந்த கண்ணீர் துளி கிடச்ச வாட்டி நம்ம கதாநாயகி கிட்ட கொடுத்து அதை தூய்மைப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இவங்க பேச்சு மாற்றலாம் முடிச்சக்கப்புறம் இந்த டீலுக்கு பேசுகிறது மட்டும் நம்ம கொஞ்சம் கேட்குது. என்னென்னா டீலுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேடுதல் வேட்டை எல்லாமே அதுக்கு வந்து ஒரு ஃபெட்டிவிக்கிடேருந்து ஒரு பழைய பகை வந்து ஞாபகப்படுதுதாமா. அது என்னென்னா 6 மாதத்துக்கு முன்னாடி கிழக்கு திசையில் இருக்கிற காட்டின் கோவிலில் இருந்து ஒரு புதையல் வந்து திருட்டு போச்சான். உடனே நம்ம பையன் என்னது இது, நம்ம பார்பேடோஸ் யூஸ் பண்ண கப்பா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் அது ரொம்ப விலை மதிப்பாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்ம டீலுக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கதையை கண்டினியூ பண்ணுறாரு. அவன் வந்து ரொம்ப ஒரு அரிதான நினைவு சின்னத்தை வந்து தோண்டி எடுத்தானாமா. அது என்னென்னா காற்றின் கடவுளுடைய மூச்சு இருக்கிற ஒரு சின்ன பாட்டில். இந்த நல்ல நல்ல கலைப்பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கிற அந்த கலைக்கல் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை வந்து அவங்களுடைய கலெக்ஷனில் வந்து வச்சுக்குவாங்க, அந்தளவுக்கு ஒரு முக்கியமான பொருளுங்கிற மாதிரி சொல்கிறான். இதை பற்றி செய்தி வெளியே வந்தோடனே நம்ம ஃபெட்டியும் வந்து அதை கண்டுபிடிக்க வந்து முயற்சி பண்ண ஆரம்பித்தாங்களாமா. அவங்க வந்து நிறைய போலிகளை வந்து செஞ்சு தர ஆரம்பிச்சாங்களாமா. அது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்களாம். அதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணாருன்னா இருக்கிற எல்லாத்தையுமே வாங்க ஆரம்பிச்சாராம். போலியாகவே இருந்தாலும் சரி அதை வந்து அவர் வாங்கி வைக்க ஆரம்பிச்சாராம். இன்னும் வாங்கிட்டு இருக்காராம். இது வரைக்கும் அவர் வந்து 2000க்கும் மேற்பட்ட போலியான பொருட்களை வந்து வாங்கிட்டாராமா. அந்த ஃபெட்டியும் இன்னும் அதை தேடிட்டு இருக்காங்களாமா. அதாவது இப்போ அந்த உண்மையானது வந்து எங்கே இருக்குன்னே தெரியல. நிறைய இப்போ அந்த போலி பொருள் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா, இந்த போலியில் இருக்கிற ஏதோ ஒன்று உண்மை, இன்னும் அந்த உண்மையான பொருள் வந்து கருப்பு சந்தையில் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு இவங்க 2 பேத்துக்குமே தெரியல, இன்னும் தேடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பையன் சொல்கிறேன், எங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடச்சிச்சுன்னா நான் வந்து உனக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு டீலுக்கு வந்து சரி உண்மையானதை வந்து நீ கண்டுபிடிக்க ட்ரை பண்ண, இருந்தாலும் உனக்கு பொய்யானதாகவே கிடச்சாலும் எனக்கு எடுத்து வந்து கூட அதையும் நான் வாங்கிக்கிறேங்கிறான். உனக்கு ஒரு வேளை கிடச்சிச்சுன்னா அதை வந்து என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கூட நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து உனக்கு 20 பாட்டில் ஜூஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவ்வளோ நேரம் டீலுக்கு சொன்ன கதையை கேட்டிங்கல்ல, இதுக்கும் மெயின் கதைக்கு எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. இருந்தும் நான் ஏன் இந்த கதையை சொன்னேன், சும்மா ஏதோ சொன்னாரேன்னு ஆரம்பத்தில் டப் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கே முடியும் போது தான் தெரியும் அதுக்கும் கதைக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.